பாவங்களையும் துன்பத்தையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு புண்ணிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கும் உரிய ஒரு மாதமாக அமையறதுனால இந்த ஒரு புரட்டாசி மாதம் தெய்வீக அருள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது. புரட்டாசி மாதத்தில் என்ன விஷயம் செய்யக்கூடாது, என்ன விஷயம் செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தின் கிரகநிலை உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது, என்ன விஷயங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இவ்வளவு நாள் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டாச்சு, இதுலேருந்து எப்படா நம்ம மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் மாற்றங்கள் ஏதாவது வருமா, ஏற்றங்கள் ஏதாவது உண்டாகுமா, உங்களுடைய கவலைகள் போக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கா இல்லையா, இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன, என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக நடக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும், அதை தவிர்க்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா செவ்வாய் பகவானோட பரிபூரண ஒரு முழுமையான நல்ல அருளுமே நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா விதத்திலுமே நல்லது நடக்கும், நன்மை மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் ஏற்கனவே ரொம்ப பிடிச்ச கடவுளாக இருந்தால் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே உங்களோட செயல் நன்மையாக நடக்கும். அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்க தான் உங்களுக்கு முருகனின் பரிபூரண அருளுமே கிடைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேசராசி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, முதல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது இதை நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் என்னோட வாழ்க்கையில் அந்த நல்லதே நடக்கலை, மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் நல்லது தான் செய்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துறதில்ல, ஆனால் மற்றவங்க செய்கிறால கூட என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் வருது அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்க நீங்களாக இருந்தால் உங்களுக்காக ஒரு விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரக அமைப்பு எதனால் இந்த மாதிரியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது, அதுக்கு என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே முன்கூட்டி நாம் தெரிஞ்சுக்கிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம், அந்த பிரச்சனை வராமல் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிக்கிறது நல்லதாக இருக்கும். அதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கோங்க. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே கிரக அமைப்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்களுமே காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றம் நிறைந்த ஒரு பலன்களை அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வியாபாரத்தில் யார் உங்களை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே இப்போ திரும்பி அந்த பணத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. தொழிலில் இருந்த நஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் யோசித்து கரெக்டாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும். அதே போல் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எப்போ பாரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த புரட்டாசி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டம் விலகும், நன்மை சேரும். வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாம் எது இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ படிக்கல்லாம் மாறப்போகுது. பெருசாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை, துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா ரொம்பவுமே நல்லது. எதிர்காலத்தில் பண தேவைக்கான அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் இப்போ செய்ய முடியும். பயப்படாமல் துணிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க. வருமானம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குது. தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. சின்ன சின்ன தடையுமே உங்களை விட்டு நீங்கிடும்.
கடந்த சில மாதங்களாக ரொம்பவுமே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சு விட போகிறீங்க. இந்த மாதம் நல்ல நேரம் கைகூடி வரும் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். கஷ்டங்களுமே உங்களை விட்டு நீங்கிடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மேசராசியில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கையால் இந்த மாதம் பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நன்மை பிறக்கும். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதை நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மேஷராசி அப்படின்னு சொன்னாவே அன்பும் பண்பும் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக செயல்பட்டு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை காட்டக்கூடிய மாதமாக அமையுதுங்க. பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை, நெருக்கடி, போராட்டம் இது எல்லாமே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் எதிர்பார்த்த பண வரவு சீரான முன்னேற்றத்தையே கொடுக்கும். வாங்க நினச்ச இடத்தை கூட வாங்க போகிறீங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். அரசு வழி வேலைகள் ஆதாயத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு அதுக்கு எதிர்பார்த்த அனுமதி இப்போ கிடைக்கும். அரசு வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பிறகும். பிள்ளைகள் நலனில் மட்டும் கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தால் நன்மையை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு காலத்தில் யாரையுமே பகச்சிக்காமல் கொஞ்சம் அனுசரித்து செல்வது எல்லாமே நல்லதாக இருக்கும். உங்களோட எண்ணங்கள் பூர்த்தி அடைய இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து கோவப்படாமல் நடந்துக்கிட்டால் நல்லது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதம் புரட்டாசி மாதம். உங்களுக்குமே சில யோகங்கள் கைகூடி வரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இவரோட சஞ்சாரம் உங்களுக்கு பாருங்கள் பொருளாதார நிலையில் உயர்வை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். பொன் பொருள் சேர்க்க இப்போ உங்களுக்கு சேரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் தேடிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்யுங்க, தகுதியான வரன் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை கூட ஏற்படுங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்கனவே நிறைய தடைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இப்போ தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எல்லாமே பெற முடியும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கரெக்டாக கொடுப்பாங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். நீங்களுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வம்பு வழக்கு வரலாம். உங்களோட பேச்சுகள்லையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். வார்த்தைகளில் கட்டாயம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மையை நீங்கள் பெறலாம். எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நன்மைகளை பெருமளவு நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் மேசராசியில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் நீங்கள் தனித்துவமாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதம் புத ஆதித்ய யோகத்தோடையும் குரு மங்கள யோகத்தோடும் பிறந்திருக்கு. இந்த 2 யோகம் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. மிகவும் நன்மையான மாதம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதம் முழுசுமே சத்ருஜய ஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன் சஞ்சாரம் செய்கிறாரு. நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை கூட இந்த சமயத்தில் முடிவுக்கு வந்துடும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படும். பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் கிடைக்கும். மேலும் நீங்கள் பழைய கடன்களை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து உங்களோட செல்வாக்கை உயர்த்த போகிறீங்க. உறவினர் மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்கள் விவசாயத்தில் கவனம் செலுத்தினா நன்மையை பெருமளவு பெற முடியும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பாருங்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய பல யோகங்கள் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும். அதே போல் வெற்றி வாய்ப்பை அடைய முடியும்.
முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு இருக்குங்க. முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அற்புதமான மாதமாக மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. புரட்டாசி நிறைய பேருக்கு வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்குமே புரட்டி போடக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுடாதீங்க. இந்த ஒரு புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால தினமுமே நீங்கள் மனமாற பெருமாளை வணங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நல்லது நடக்கும், நன்மை பிறக்கும். பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏகாதசி விரதம் போன்ற புனிதமான நாட்களில் மேசராசி அன்பர்கள் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் பெற முடியும். புரட்டாசி மாதம் வெப்ப காலகட்டத்தில் அசைவம் சாப்பிட்றது உடல் நலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துடுங்க. என்ன மேசராசி அன்பர்களே, இந்த புரட்டாசியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் நிச்சயமாக பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மேசராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.